நரேந்திர மோடியும் என்ஆர் காங்கிரஸ் ஐயா இவர் ரங்கசாமி அவர்களும் சேர்ந்து இந்த நாராயணசாமிங்கிற ஒரு தலைவரையே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிது அட்ரஸில். இது வரைக்கும் அவர் தோற்றதே கிடையாது. 3 தடவை ராஜ்யசபா எம்பி, இப்போ ஒரு தடவை லோக்சபா எம்பியாக இருந்தார். வந்து சிஎம் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு தடவை ஓட்டு போடணும். மக்கள் அவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து இது நரேந்திர மோடியோட சுனாமிங்கிறோம். நரேந்திர மோடி எவ்வளோ தன்னெடுக்கமாக சொல்கிறார், இது நாட்டு மக்களுக்கு கிடைத்த வெற்றிங்கிறார். அதாவது இந்த நாடு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கை. அதுக்காக அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட்டும், இந்த புதிய மாநிலம் நிச்சயம் தனி மாநில அந்தஸ்து கிடைக்கும். தனி யூனியன் பிரதேசமாக இருந்தது. இப்போ எல்லா யூனியன் பிரதேசத்துலையும் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். நிச்சயம் இந்த யூனியன் பிரதேசம் வந்து நாளைக்கு வந்து மாநிலமாகும். அதுதான் முதலமைச்சரோட கோரிக்கையும் பாரதிய ஜனதாவோட அஜெண்டாவிலையும் அதான் இருக்குது. தனி மாநிலமாகிறது. நிச்சயம் தனி மாநிலமாகி இதே முதலமைச்சர் இன்னும் பல வருஷங்கள் வந்து இங்கே முதலமைச்சராக இருப்பாங்க. பிஜேபி அண்ட் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மேலும் மேலும் நல்லபடியாக வளர்ச்சி அடையும்.